எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கான உணவு முறை தான். சரிங்களா? உங்களுடைய குழந்தைகளுக்கு பரீட்சை ஜுரத்தை விரட்டி எடுக்க பத்திய உணவு தேவையில்லைங்க. பக்குவமான, முழுமையான, சத்தான உணவு இருந்தாலே போதும். சரிங்களா? முதல்ல கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு முழுப்பகை பயிர் வகைகள், கைக்குத்தல் அரிசி, கோதுமை, ராகி, சோளம், பருப்பு, உருளைக்கிழங்கு போன்றவற்றை எடுத்துக்கணும். அடுத்ததா உஷார் தன்மை வர, மன வலிமை பெற, பசியை கட்டுப்படுத்த இவற்றுக்கு என்ன பண்ணணும்னா, புரதம் குழந்தைக்கு மிகவும் சோர்வாக, எதிலும் அக்கறை காட்டாதவங்களாக சோம்பேறிகளாக இருந்தா, மன உளைச்சலோடு காணப்பட்டாலோ அல்லது மிகவும் கவலைப்பட்டு அழும் நிலையில இருந்தாலோ மூளைக்கு புரதம் தேவை என்பதுதான் இதோட அறிகுறியே. மீன் முளைக்கட்டிய பயிர் வகைகள், உலர்பருப்பு வகைகள், தானியங்கள், கொழுப்பு குறைக்கப்பட்ட பால், தயிர், சீஸ், பருப்பு வகைகள் ஆகியவை புரதச்சத்து நிறைந்தவை. இவை குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். சரியா? அடுத்ததா பழங்கள், காய்கறிகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. பொட்டாசியம், வைட்டமின் B6 ஆகியவை நிறைந்திருக்குது. மூளையில் உள்ள செல்கள் பாதிக்கப்படாதவரை இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் பாதுகாக்குதாமா. பரீட்சை சமயத்துல பழங்களும் காய்கறிகளும் உங்க குழந்தைகளின் உணவுல அதிக இடம்பெறுமாறு செய்யணும். வைட்டமின்களை, தாதுக்களையோ அவை வாரி வழங்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்துக்கு முட்டை, ஆல்மண்ட், வால்நட் போன்ற பருப்புகள், மீன், எள், பரங்கி விதை இது ஒரு சத்து மிகுந்த நொறுக்கு தீனினே சொல்லலாம். சரிங்களா? முழு கோதுமை போன்ற உணவுகளை எடுத்துக்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா, தானியங்கள், பருப்பு, முளைக்கட்டிய பயிறு, பால் மற்றும் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களும், கீரைகள் இவைகளை எடுத்துக்கிறது சிந்திக்கும் சக்தி அதிகரிக்குமாமா. தேர்வு சமயத்துல உங்கள் குழந்தைகளுக்கு முக்கியமா தேவை தண்ணீர் தான். இந்த சமயத்துல உடல்ல இருக்கும் தண்ணீர் சத்து அதிகமா வெளியேறுவதால அவங்க மந்தமாகவும் சோர்வாகவும் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அவங்க உடற்பயிற்சி செய்பவராகவோ மிகவும் வெப்பமான இடத்துல வசிப்பவராகவோ இருந்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகமான தண்ணியை குடிக்கணும். காஃபி, டீ போன்ற பானங்களை அனுமதிக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்சை ஜூஸ், கரும்பு ஜூஸ் அது மாதிரி கொடுக்கறது, ஆரஞ்சு ஜூஸ் அது மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பரீட்சை சமயங்கள்ல அதிகமான சர்க்கரை தவிர்ப்பது நல்லது. முதலில் சுறுசுறுப்பை தருவது போல இருக்கும், சிறிது நேரத்துல களைப்பை உண்டாக்கிருமாமா, தூக்கத்தை வரவழைச்சிடும். சர்க்கரைக்கு பதிலாக முடிந்த வரைக்கும் வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனை வெல்லத்தை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. சரிங்களா? குழந்தைக்கு வைட்டமின் சியை அதிகம் சேர்க்கணும். எலுமிச்சைப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு ஆகிய பழச்சாறுல வைட்டமின் சி கொட்டி கிடக்குது. மேலும் கொத்தமல்லி சட்னி, தக்காளி பழச்சாறு, முழு பயிர் வகைகள்ல சாப்பிட்டாலே மூளைக்கான செல்களுக்கும் வேறுபாடுகள் தேவையே கிடையாது. சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்டுக்கொள்வதை கண்டிப்பா தவிர்த்தணும். அதற்கு பதிலாக பருப்பு துவையல் அரைச்சு கொடுங்க. வைட்டமின் B6 அதுல இருக்கு. சரிங்களா? அடுத்ததா வாழைப்பழம் மிக நல்ல ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். அதுல வைட்டமின் B6 நிறைந்திருப்பதால பிள்ளைகள் படிக்கும் ஆர்வத்தை தூண்டுவதோட சிந்தனையும் அதிகரிக்குமா. அடுத்ததா பார்த்தோம்னா, உலர்பருப்புகள், தானியங்கள் ஆகியவற்றில ஃபேட்டி ஆசிடுகள் இருக்குதான். புரதம் ஆகியவை மூளை செல்களை பாதுகாக்கும் கேடயங்களா இருக்கும். சரிங்களா? பிள்ளைகளோட மூளையை ரீசார்ஜ் செய்ய நல்ல தூக்கமும் அவசியம். குறைந்தபட்சம் 6-8 மணி நேரமாவது அவங்க நல்லா தூங்கணும். எக்காரண கொண்டும் எந்த வேலை உணவையும் வேணான்னு ஒதுக்கி விடாதீங்க. சாப்பிடாம இருக்கும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு குறைவதால எரிச்சல், கோபம், அழுகை, கவலை, பயம் போன்ற உணர்வுகள் உண்டாகும். குழந்தைக்கு மூளைக்கு சர்க்கரை தொடர்ந்து, அதாவது குளுக்கோஸ் சீராக கிடைச்சிட்டே இருக்கணும் என்பதை மறக்காம இருக்கணும். 3 வேளை பலமான உணவு சாப்பிட வைப்பதை விட சீரான இடைவெளியில அவ்வப்போது சிறு உணவு உண்பது ரொம்ப நல்லது. வயிற்று ஆரோக்கியமா வச்சிருக்கும். பலமான உணவால வயிறு கனப்பதுடன் தூக்கமும் அந்த நிலையை ஏற்படும். பரீட்சை நேரம் என்றில எப்பொழுதுமே அவங்க பதப்படுத்தப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட டின் அட்டைப்பெட்டி உணவுகளை தயவு செய்து கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.